வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுவரை 5 ஸ்கந்தங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று 6வது ஸ்கந்தம் ஆரம்பமாகின்றது. ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 127 ஸ்கந்தம் 6வது ஸ்கந்தம் ஆரம்பமாகின்றது. ஸ்ரீமத் பாகவதம். பரீட்சித்வாச்ச நிவர்த்திமார்கக கதிதாதௌ பகவதா யதாக்ரம யோகோ பலப்தேன பிராமணா யத்தசம்ஸ்ருதிஹி. பரீட்சித்து மன்னன் கூறினான், தாங்கள் எனக்கு மிக தெளிவாக முக்தி மார்க்கத்தை பற்றி விவரித்து கூறினீர்கள். பக்தி தொண்டினை செய்பவன் ஆன்மீகத்தில் முன்னேற்றமடைந்து ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவான். அதனால் அவனுடைய பிறப்பு இறப்பு என்ற தொடர்ச்சியான செயல் நின்று விடுகின்றது. தாங்கள் இதனை எனக்கு தெளிவாக எடுத்து கூறினீர்கள். 5வது காண்டத்தின் முடிவில் பல்வேறு நரகம் பற்றிய வர்ணனையை கேட்ட மகாராஜா பரீட்சித்து பௌதீக ஆசையிலே சிக்குண்டு பந்தப்பட்ட ஆத்மாக்களை எவ்வாறு மாயையின் பிடியிலிருந்து விடுவித்து பரமபதம் அடையச் செய்வது என மிகவும் கவலை கொண்டார். அதனால் அவர் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியிடம் முக்தி அடைவதற்கான வழிகளை பற்றி தெரிந்து கொண்டார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜாவின் கேள்வியை பாராட்டி, அன்பார்ந்த அரசனே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது. சுகதேவ கோஸ்வாமியிடம் முக்தி மார்க்கத்திற்கான வழியை கேட்ட அவரும் முதலில் கர்மயோகத்தை செய்து ஞானயோகத்தை நிறைவேற்றி இறுதியில் பக்தி யோகத்திற்கு வருவதால் ஒருவன் முக்தி அடைய முடியும் என்பதை கூறுகிறார். அதே சமயம் பக்தி யோகமானது மிகவும் சிறந்ததாகும். பக்தி யோகத்தை செய்வதற்கு கர்மயோகம் ஞான யோகத்தின் உதவி தேவையில்லை என்று கூறுகிறார். மனிதர்கள் பலவிதமான நரக சூழ்நிலைகளை அடைந்து கடுமையான வேதனையை அனுபவிக்கின்றனர். அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். ஒருவன் மரணம் அடைவதற்கு முன்பே இப்பிறவியில் அவனுடைய மனம் வாக்கு காயத்தினால் செய்துள்ள பாவங்களுக்கு தகுந்தபடி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் நரகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அவன் நிச்சயம் வேதனையை அனுபவிப்பான். பகவத்கீதை. மாம் சயோ வ்யபிசாரேன பக்தி யோகைன சேவதே சகுணான் சமீதித்யைதான் பிரம்மபூயாய கல்பதே. பக்தி தொண்டானது மிகவும் வலிமை வாய்ந்ததாகும். எவன் ஒருவன் கிருஷ்ணரிடம் பூரண சரணாகதி செய்து முழுமையாக பக்தி தொண்டை பின்பற்றுகிறானோ அவனுடைய பாவ வாழ்வின் பிரதிபலன்கள் உடனே நின்றுவிடும். அவனை பாவ விளைவுகளிலிருந்து காப்பாற்றுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமையாக உணர்ந்து அறியவில்லை என்றாலும் யார் ஒரு தடவையாவது அவரது பாத கமலங்களில் முழுமையாக சரணடைந்து அவரது நாமம் ரூபம் குணங்கள் மற்றும் லீலைகளால் கவரப்பட்டனாரோ அவர்கள் சரியான பிராயச்சித்த முறையினை ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் பகவான் காப்பாற்றுகிறார். பகவத்கீதையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பகவானுவாச்ச சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுசக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், எல்லாவித தர்மங்களையும் துறந்து என்னை சரணடைவாயாக. உன்னை எல்லா பாப விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன், பயப்படாதே என்கின்றார். பகவானை சரணடைந்த ஆத்மாவிற்கு நரக வாழ்வு நிச்சயம் கிடையாது என்பதனை பகவான் இங்கு கூறுகிறார். நரகத்தின் பிடியிலிருந்து ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஒருவன் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் தற்செயலாக அவன் பாவங்கள் செய்து இழிவடைய நேர்ந்தாலும் கிருஷ்ணரால் அவன் காப்பாற்றப்படுவான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்ததனால் கிடைக்கும் பலத்தை கொண்டு ஒருவன் பாவங்கள் செய்யக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தவன் அவனது முந்தைய பழக்க தோஷத்தினால் ஏதேனும் பாவம் செய்ய நேர்ந்தாலும் கூட அத்தகைய பாவச் செயல் அழிவு ஏற்படுத்தும் தன்மையை கொண்டு இருக்காது. இது தொடர்பாக மகான்களும் சாதுக்களும் யமதூதர்களுக்கும்
விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றிய ஒரு பழமையான கதையினை விவரிக்கின்றனர். பகவான் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய பாவங்கள் நீக்கப்பெற்று பகவானை அடைய முடியும். அவ்வாறு பகவான் நாமத்தினை உச்சரித்து நல்ல கதியினை அடைந்த அஜாமிளனை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன், நீயும் கேட்பாயாக என்கிறார் ஸ்ரீ சுகர். ஸ்ரீ சுகர் கூறப்போகும் அஜாமிளன் கதையினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 128 காண்போமா? நன்றி, வணக்கம்.